Hello, I am Dr. Paulus Diamond Prakash, General Surgeon. Compulsion செய்த அந்த செயலையே மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியலாக செய்தல், மன அழுத்தம் வந்தவுடன் கஷ்டம் வந்தவுடன் அதிக அளவு செய்தல். இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? ஒன்று மரபு வழியாக இருக்கலாம், பரம்பரை மூலம் வந்திருக்கலாம். சின்ன வயதில் அவர்களுக்கு மன கஷ்டம், பெற்றோர்களால் கஷ்டம், படிப்பு, நீட் பரீட்சை, இவ்வாறு அவர்களுக்கு தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவர்களின் மூலம் மன அழுத்தம் வருவதனால் இவ்வாறு வருகிறது. சில குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் மூளை பாதிப்பதனால் வருகிறது. அதற்கு பெடாஸ் நோய் என்று பெயர். இவ்வாறு வருவதற்கு இந்த மூளையில் ஒரு செரோட்டோனின் என்ற ஒரு நல்ல நியூரோகெமிக்கல் அது செயல்பட்டு மன அமைதி, மன தூக்கம் வராமல் தடுக்கிறது. அந்த செரோட்டோனின் ரீஅப்டேக் பண்ணினால் இது கொஞ்சம் சரியாகும். அதற்கு பலவிதமான மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகள் விட்டால் அது எக்ஸசிவாக அது வித்ராயல் சிண்ட்ரோம் வரும். அதன் சில எக்ஸாம்பிள்ஸ் அதில் நான் காட்டியிருக்கிறேன். முக்கியமாக அந்த செரோட்டோனின் என்ற மருந்து ரீஅப்டேக் செய்வதை தடுக்கும் சில மருந்துகள், ஃப்ளூவாக்சிட்டின், குளோமிபெரமின், இந்த மருந்துகள் கொஞ்ச காலத்தில் குணப்படுத்துவது போல் இருக்கும். ஆனால் விட்டவுடன் பயங்கர வித்ராயல் சிண்ட்ரோம் வரும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளோ